ஐ லவ் யூ சரண்யா. உன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் சக்தி. ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு மனசே ரொம்ப வேதனையாக இருக்குது. சஞ்சனா, 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 என்னதான் பண்ணுறா இவ? அடிப்பாவி, வெளியே காட்டு கத்து கத்திட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் நின்று. நீ என்னடா அண்ணா கனவு கண்டுட்டு இருக்க? சஞ்சனா, சஞ்சு. அண்ணி, என்னாச்சு அண்ணி? எங்களுக்கு ஆகிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உனக்கு என்னாச்சு சொல்லு. நீ ஏன் இப்படி இருக்க? என்ன நீ சொல்றீங்க? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை சஞ்சு, நீ ஏதோ எங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு பார்க்குற. சொல்லு, என்ன பிரச்சனை? சித்தி ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? சாப்பிட கூட வரல, ஏன் என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, அப்போ ஏன் சாப்பிட வரல? அண்ணி, வரும்போது தான் நான் என் ஃப்ரெண்டு கூட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்தேன் அண்ணி. எனக்கு பசிக்கல, நீங்கள் போய் சாப்பிடுங்க. சரி, நான் போய் பாலாச்சும் கொண்டு வரேன், அதையாச்சும் சாப்பிட்டு பாடு. அண்ணி, எனக்கு எதுவும் வேணாம் அண்ணி, ப்ளீஸ் விடுங்க. சஞ்சனா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? யார் என்ன சொன்னா உன்னை? ஐயோ ஐஷு அக்கா, நீங்களுமா? என்னை யாரும் ஏதோ சொல்லலக்கா. அப்பயே எப்படி இருக்க? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே, உன் முகமே சரியில்லை. யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் தப்பாக புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ மறைக்கிற சஞ்சு எங்ககிட்ட இருந்து. சரி விடு, என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே தானே வரப்போகுது. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்ல. உங்ககிட்ட இருந்து மறைச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அண்ணி? சரி விடுமா, நான் உன்னை நம்புகிறேன். நீ படுத்து ரெஸ்ட் எடு, நாங்கள் போகிறோம். அண்ணி சொல்லு ஐஷு. எனக்கு ஏதோ தப்பா படுது அண்ணி. எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி வா, இங்க வேணாம், வெளியில நின்று பேசலாம். சரி. என்ன அவினாஷ், டூர் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆமா, ரிசப்ஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா? ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். சரி, அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த வேலையை முடிச்சிடலாம். ஆமா, மண்டபத்தில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டியா? அதை பற்றி விசாரிக்கலாம் தான் கால் பண்ணேன். அப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருக்காரு. டெக்கரேஷன் ஒர்க்லேருந்து சாப்பாடு வரைக்கும் அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காராம். அந்த மண்டபத்தோட மேனேஜரே என்கிட்ட சொல்லிட்டாரு. சரிடா, அப்போ வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரி ரகு. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கே. நாமளும் அவினாஷ் கிட்ட பேசி பார்ப்போமா? வேணாம், ரகு முன்னாடி வச்சு ஏதாவது திட்டானா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். அவனே 4 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் கோவப்படுற மாதிரி நம்ம எதுவும் பண்ண வேணாம். நம்ம பாட்டுக்கு உள்ள போயிருவோம். அம்மா. என்னப்பா ரகு? அம்மா கூப்பிட்டது நானு. அவினாஷ், நீயாப்பா கூப்பிட்ட? ஆமாம்மா, நான் தான் கூப்பிட்டேன். ஏம்மா, நான் வந்ததுலேருந்து என்கிட்ட பேசவே மாட்டீங்க. என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு திரும்பி போனேன். அப்படியாம்மா, நான் கூட நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். சேச்சே, நான் ஏன்ப்பா உன் மேலே கோவப்பட போறேன்? அம்மாவுக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, வருத்தமும் இல்லை. சரிம்மா, எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா? இந்த ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வரேன்ப்பா. ரகு, உனக்கு எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா, எனக்கு வேணாம். இப்பதான் அனிதா கொடுத்தா, நான் குடிச்சிட்டேன். தம்பிக்கு மட்டும் கொடுங்க. சரிப்பா. ஐயோ, என் பையன் என்கிட்ட பேசிட்டானே, எனக்கு கையும் ஓடல காணும் ஓடலையே. அப்புறம் ரகு, ஆஃபீஸ்ல வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தாண்டா போயிட்டு இருக்கு. மகாபலிபுரம்ல ஒரு புது கம்பெனி ஒன்று விலைக்கு வருதுன்னு அப்பா சொன்னாரு. அது என்ன பண்றதுன்னு தெரியல, வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும். ஏன் ரகு, அப்பா என்ன முடிவு பண்ணிருக்காரு? அப்பாக்கு வாங்குற ஐடியாலாம் இல்ல, ஆனா யோசிக்கிறாரு வாங்கலாமா வேணாவான்னு. அர்ஜுனும் கிருஷ்ணா என்ன சொல்றாங்க? அவங்க 2 பேர் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. அப்பா முடிவு தானே. ஆமா, என்ன கம்பெனி? ஏதோ சிமெண்ட் ஃபேக்டரின்னு சொன்னாங்க. அது டீட்டெயில்ஸ் தெரியாம நம்ம வாங்க முடியாதுல்ல, அதனாலதான் அதை பத்தி விசாரிக்க சொல்லி கிருஷ்கிட்ட அப்பா சொல்லியிருக்காரு. சரி சரி சரி. அப்ப இன்னைக்கு ஈவினிங் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போயிடலாமா? வீட்டுல எல்லார்கிட்டயும் கேட்கலாம் இரு. அவினாஷ், இந்தாப்பா காஃபி. மா, அதுக்குள்ளே போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாப்பா, இந்தா புடி. கொடுங்கம்மா. இதை இப்படியே விட்டானா நம்ம
பொண்ணுக்கு தான் டேஞ்சரு. அண்ணியே நானே யார் கேட்டு நீங்க மாப்பிள்ளை காபி போட்டு கொடுத்துருக்கீங்க? ஏன் ராஜி இப்படி சொல்ற? என் பையன் காஃபி கேட்டான், அதனால போட்டு கொடுத்தேன். இதுல என்ன தப்பு? அதுக்கு அவன் பொண்டாட்டி வந்துட்டால, அவ பாத்துப்பா எல்லாத்தையும். இனிமே நீங்க எதுவும் செய்ய வேணாம். அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? பொண்டாட்டி வந்துட்டா அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? அது ஆமா, பொண்டாட்டி வந்துட்டா அம்மா எதுக்கு? ஓ அப்படியா? அப்ப அர்ஜுனுக்கு தான் பொண்டாட்டி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் நீங்க எதுக்கு அத்தை? நல்லது உன் கதை. அது அப்படியே மருமக வந்துட்டா பேத்து புள்ளி விட்டுணுமா நானே? ஓ உங்களுக்கு ஒரு நியாயம், எங்க அம்மாவுக்கு ஒரு நியாயமா அத்தை? அப்படிலாம் நான் சொல்ல வரல. என் பொண்ணுக்குறால காபி போட்டு குத்துருப்பா. இவங்க எதுக்கு போட்டாங்க அதான் நான் கேட்டேன். அத்தை நான் எழுந்து பார்த்தேன், அவந்திகா ரூம்ல இல்ல. இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவ வருவான்னு. அவ எங்க போனான்னு தெரியல. எங்க அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா கிட்ட காஃபி கேட்டேன். இதுல என்ன தப்பு? ஃபர்ஸ்ட் புருஷன் எழுந்ததும் காஃபி போட்டு கொடுக்கணும், டிஃபன் கொடுக்கணும், எல்லாத்தையும் உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க. அப்புறமா வந்து என்ன கேளுங்க, சரியா? என்ன மாப்ள நீங்க எப்படி பேசுறீங்க? பின்ன என்ன அத்தை, தூங்கி எழுந்தவனுமே ஆளை காணோம். இன்னும் அவ எங்க இருக்கா, என்ன பண்றா எதுவுமே தெரியல. அவ என்ன பாக்குறேன்ட்டு யார் ரூம்ல தான் வந்து உட்கார்ந்துக்கறா. ஓ அப்படியா அத்தை? இனிமே உங்க பொண்ணு உங்க ரூம்லயே வச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு டிஃபன்ல இருந்து எல்லாம் எங்க அம்மா தான் செஞ்சு தர போறாங்க. நான் எங்க அம்மா கிட்டே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அவ எதுவும் பண்ண வேணாம், உங்க ரூம்லயே உங்க கூடவே இருக்கட்டும். என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுறது? புருஷனுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் அவ தான் அத்தை பார்த்து செய்யணும். சும்மா காஃபி கொடுத்ததுக்கே அவங்கள மூஞ்சி காட்டுறீங்க. போங்க, போய் உங்க பொண்ணை வர சொல்லுங்க. இனிமே ப்ளீஸ் எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணிடாதீங்க. இதுவே நம்ம கடைசியாக சந்திக்கிறதா இருக்கட்டும். குட் பை சக்தி. சக்தி அண்ணா உன் மொபைல் சார்ஜர். சக்தி அண்ணா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? நல்லதா இருக்காச்சு. என்னாச்சு? இல்ல நீ பொய் சொல்ற. நான் அங்க இருந்து வரும்போது உன்னை பார்த்தேன், நீ ஒரு மாதிரியா இருந்த. அப்படியெல்லாம் இல்லாச்சு, நான் நல்லா தான் இருக்கேன். சரி அப்பயே உன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு. நைட்டெல்லாம் தூங்கலையா? இல்லையே, நல்லா தான் தூங்குனேன். இல்ல நீ என்கிட்ட பொய் சொல்ற. உன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு, முகம்லாம் டல்லா இருக்கு. நீ நைட்லாம் தூங்கலன்னு நினைக்கிறேன். எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க. என்னன்னு தெரியல, என்ன சொல்லுனா? அப்படியெல்லாம் இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, உடம்பு சரியில்லை, வேற எதுவும் இல்லை. நேத்து மதியம் வரைக்கும் நல்லா தானே இருந்த. வெளியில போயிட்டு வந்த, அதோட நான் உன்னை பார்க்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு எப்படி உனக்கு கோல்ட் ஆச்சு? என்னோட ஃப்ரெண்டு நம்பர் ஒன்று தேவைப்பட்டது, பழைய டைரியில் எழுதி வச்சிருந்தேன். அதை எடுக்கலான்னு மேலே ஸ்லாப்ல ஏறினேன்னா ரொம்ப டஸ்டா இருந்தது. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு. அதனால தான் சடனாக கோல்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓ ஆமால, உனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல. சரி சரி சரிண்ணா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர சொல்றேன்னா? அதெல்லாம் எதுவும் வேணாம் அச்சு. இல்லண்ணா, பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு. நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். அச்சு ஒன்றும் இல்லை எனக்கு. ஐயோ சொல்ல சொல்ல இப்படி போயிட்டே இருக்காளே. இப்போ அம்மா வேற வந்து 1000 கேள்வி கேட்பாங்க. கடவுளே. அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அச்சு இங்கே தான் இருக்கேன், வா. அம்மா நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் உங்களை. இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஏண்டி என்னாச்சு? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அவனை பார்க்காம நீங்க வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடி சொல்ற? யாருக்கு? சக்திக்கா அரவிந்துக்கா? சக்தி அண்ணாக்கு தாம்மா ரொம்ப கோல்டா இருக்கான். என்னது கோல்டா இருக்கா? நேத்து மதியம்லாம் நல்லா தானே இருந்தான். அதுதாம்மா எனக்கும் டவுட்டு. அண்ணா கிட்ட கேட்டதுக்கு ஏதோ பழைய டைரி எடுக்கிறதுக்காக ஸ்லாப் மேலே ஏறினானா. அவனுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, அந்த டஸ்ட் எல்லாம் பட்டு அவனுக்கு கோல்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி, நான் போய் அவனை பார்க்குறேன். அம்மா ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல நல்ல சர்வெண்டா பார்த்து கூட்டிட்டு வாங்கம்மா. வீடெல்லாம் ரொம்ப டஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து க்ளீன் பண்ணாதான் சரியாகும். எவ்வளோ நாளைக்கு நீங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க? அப்பா என்ன சொன்னாரு உங்ககிட்ட? நல்ல சர்வெண்டா பார்த்து வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு தானே சொன்னாரு? ஆமாண்டி, இவங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் ஒரு வாரம் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனவர் தான் இன்னும் வரல. நானும் அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா அவர் வரது இருக்கட்டும், முதல்ல நல்ல சர்வெண்டா பார்த்து வீட்டில் வைங்க. சரிடி, உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். சொல்லிட்டே இருந்தா எப்படி? எழுந்துச்சு வாங்க. எப்போ பாப்பா என்ன இன்னைக்கு ஒரேடியாக ஆட்டம் ஆடுறா? அம்மா வந்தீங்களா? ஏம்மா வரேம்மா, நீ போமா. பவானியா வேலைக்கு போல? போனேங்க்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல, அதனால லேட்டாக தானே போவேன். ஆமாம்ல. பவானி பவானி பவானியா, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. யாரு? நான் தாம்மா. ஏக்கா நீங்களா? வாங்கக்கா வாங்க, உள்ள வாங்க. அக்கா உட்காருங்கக்கா, நான் போய் காப்பி போட்டு
போட்டு எடுத்துனாரேன். ஐயோ பவானி இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் உன்னை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன். என்னக்கா என்ன விஷயம்? இல்லைம்மா, எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ண ஒரு சர்வன்ட் தேவைப்படுறாங்கம்மா, அதான் உன்கிட்ட சொல்லலான்னு. உனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் சொல்ல. அப்படியாக்கா? யாரோ ஒரு அண்ணன் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுருந்தாங்களே, ஆனால் நான் பார்த்துக்கிறேனே. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போனாருமா. 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு வேற என் மூத்தார் பொண்ணெல்லாம் வந்திருக்காமா. எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்கக்கா, நான் வேணா சொல்கிறேன். ஏக்கா ஒரு நிமிஷம். சொல்லுமா. ஏக்கா, நான் இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் தாங்கிறேன், நான் வேணா வரட்டுமா? ஏம்மா, நீ தான் கிருஷ் தம்பி வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தியம்மா? இல்லைக்கா, எனக்கு அங்கே செட் ஆகல, நான் நின்ட்டேன். அதான் நானும் வேறு வீட்டில் வேலை தேடி தாங்கிறேன்க்கா, இன்னும் கிடைக்கல. நான் வேணா வரட்டுமா? ஆமாங்க்கா, அவங்க வீட்டில் சும்மா தாங்கிறாங்க, நல்லா வேலை செய்வாங்கக்கா. வேணா இவங்களை எடுத்துக்கோங்க வேலைக்கு, நம்பி சேர்க்கலாங்க்கா, நான் கேரண்டி. ஐயோ, கேரண்டி கொடுக்குற அளவுக்குலாம் இல்லைம்மா. எனக்கு வீட்டு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். அது தெரிஞ்சவங்களா கிடைச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிக்கா, அப்போ என்ன சேர்த்துக்கிறீங்களா? நாளையிலேருந்து வந்துருமா. நாளைக்கு காலையில் என்ன வேலை செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். சம்பளமும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். சரிங்கக்கா. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்கக்கா. நல்ல குணம் இந்த அம்மாக்கு. என்ன மீனாட்சக்கா, போதுமா? வேலை இல்லைன்னு பொழப்பினேந்திய, வீட்டு தேடி வந்துச்சு வேலை. ஆமாம் பவானியே, சந்தோஷமாக தாங்குதே. அதுவும் இவங்க நல்லவங்க, ஒரு கொச்சனும் இருக்காது. நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு வருவேன். சரி பவானியே, நான் போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஆண்டிகம்மா, மம்மி உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அப்படி கத்திட்டே போற? பின்ன கத்தாம என்ன பண்ண சொல்றேன்? அந்த அம்மா உன் புள்ளைய சேர்ந்து நிற்கிறாங்க. யாருமே சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல மாதிரி பேசு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரிச்சு வச்சான் உன் புருஷனையும் உங்க அம்மாவையும், 2 பேரும் கூடிக்கினாங்க போ. என்ன மம்மி சொல்ற? அவினாஷ் மாமா இருந்த கோபத்துக்கு அத்தை கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். எப்படி மாமா பேசினாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல ஆண்டிகம்மா, எப்படி பேசினாங்கன்னா, நான் போகும்போதே உங்க அத்தை இருக்கிறாங்க, அவ உன் புருஷன் காபி குத்து நின்னுக்கிறா. உன் புருஷனும் அவங்க அம்மா கிட்ட நல்லா பேசினுக்கிறாரு. அதை போய் நான் கேட்டேங்க, 2 பேரும் எனக்கு திட்டி மூஞ்சா லட்ச மாதிரி பேசி அனுப்புறாங்க. என்ன மம்மி சொல்ற? அவ்வளவு அவனு திட்டினாரு? முத பேச ஆரம்பிச்சதே உன் புருஷன் தான். பத்தாத்துக்கு அந்த ரகு வேற, இத்தனை நாள் ஆள் அட்ரஸே இல்லாம தான் இப்போ வந்துட்டான் பேசுறதுக்கு. ஒரே அசிங்கமாயிடுச்சு. நீ மட்டும் ஒழுங்கானதா, எனக்கு இதெல்லாம் தேவையா? மம்மி அவங்க பேசினாங்கன்னு சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மம்மி? நீ எதுக்கு வீணா ஏமா பயப்பட்டுருக்க? பின்ன காலையில் ஏந்தவனே உன் புருஷனுக்கு நான் வேணும், நீ தான் பார்த்து செய்யணும். இல்லைன்னா அவங்க அம்மாவை தேடி தான் ஓடுவாங்க. காப்பி போட்டு கூட, டிஃபன் செஞ்சு கொடுன்னு. உன்னை யார் காலையில் ஏந்தவனே இங்கே வர சொன்னதே? மம்மி நான் உன்னை பார்க்க தானே வந்தேன், அது அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னேன், நீ என்னை பார்க்க வந்தேன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்னத்தம்மா சொன்னாரு? நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லையே, இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மாவே என்னை பார்த்துப்பாங்க, டிஃபனு சாப்பாடு எல்லாமே எங்கள் அம்மாவே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ தைரியம் பார்த்தியா மம்மி அவருக்கு? பேசவே மாட்டாருன்னு நினச்சேன், இந்த அளவுக்கு பேசுகிறாரு. எல்லாம் உன்னால் தான், நீ ஒழுங்காக செஞ்சுதுன்னா இதெல்லாம் தேவையா? போ ஏஞ்சி போ, அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து செய் போ. அவந்திகா, ஹாய் ஹேமா, வாடி உழவா. எப்படி இருக்கா அவந்திகா? ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ கிராமா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சரி ஃபர்ஸ்ட் உட்காரு. என்ன விஷயம் அடி, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அதுவும் இவ்வளோ காலையா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவந்திகா. உனக்கு கால் பண்ண நாட் ரீச்சபிள் வந்தது, அதான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். என்ன விஷயம் ஹேமா, சொல்லு. நேற்று எங்கள் அத்தை பசங்களாம் வந்திருந்தாங்க அவந்திகா. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். நேற்று ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது சஞ்சனாவும் அவ கூட யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன நீ சொல்கிற? ஆமாம் அவந்திகா, அவங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனால் அவங்க எப்போ வந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் ஒரு 7 o'clock போனோம், 7:45 வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் அப்போ கூட அவங்க 2 பேர் சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பையன் யாரும், அவன் ஃபேஸ் பார்த்தியா? இல்லடி, நான் ஃபேஸ்லாம் பார்க்கல. நான் அந்த பையனுக்கு ஒரு 2 டேபிள் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். அவன் ஃபேஸ் எனக்கு தெரியல. ஆனால் சஞ்சனாவை நான் கிளியராக பார்த்தேன். அப்படி போட, சூப்பர் விஷயம் இது. என்ன நீ சொல்ற? அவ ஃப்ரெண்ட் கிட்ட யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருக்கலாம்ல? ஏன் வந்துக்கமா, ஃப்ரெண்டு கூட தான் 1 மணி நேரமா பேசினிருப்பாங்களா? அதுவும் அந்த நைட்ல அவன் கூட போய் சாப்பிடலன்னு யார் ஆச்சா? அப்படியே இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நடிப்பாங்க. அவளுக்கு ஆம்பளை பசங்களே தெரியாத, ஆம்பளை பசங்க கூட பேசவே மாட்டான்னு. ஹோட்டல் வரைக்கும் போய் ஒரு பையன் கூட சாப்பிட்டு வந்துக்கிறான். இன்னும் எங்கெங்க சுற்றி இருப்பாங்களோ யாருக்கு தெரியும்? அவங்க அம்மாக்காரி கொஞ்சமான பேச்சா பேசினா, இரு இந்த விஷயம் கச்சிச்சில்ல, இன்னைக்கு அவன் மானத்தை வாங்கி போடுறேன் நான்.
மம்மி அவசரப்பட்டு எதுவுமே பண்ணியாகும் மம்மி. அப்புறம் அவருக்கு என்ன கோபம் அதிகமாயிடும். அவள் வெளியில போட்டோம், அதுக்கப்புறம் கச்சேரி வைக்கலாம். யாருமே அவர்கிட்ட சொல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி சரி, டைம் பார்த்து சொல்ல. ஓகே மம்மி. நீ போய் ஹேமாக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துப்பா. சரி சரி, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஹேமா, நீ பார்த்தத சஞ்சனா பார்த்தாளா? இல்லடி, நாங்க வந்தது சஞ்சனா கவனிக்க கூட இல்லை. எனக்கு என்னவோ சஞ்சனா அந்த பையனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்ற? அவந்திகா, நல்லா யோசிச்சு பாரு. சஞ்சனாக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை. எந்த ஆம்பளை பசங்க கூடயும் அவ நெருங்கி பழகவே மாட்டா. ஆனா நேத்து பார்த்த பையன் கூட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. அதுல இருந்தே எனக்கு நல்லா புரிஞ்சுது அவ கண்டிப்பா அந்த பையனை லவ் பண்றான்னு. ஓ, அப்படி சொல்றியா? ஆமா, சஞ்சனாக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்ப கண்டிப்பா சஞ்சனாவோட லவ்வரா தான் இருப்பான். இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கணும். அப்பதான் அவங்க வீட்டுல வந்து ரிசப்ஷனுக்கு அசிங்கப்பட்டது யாருமே வரமாட்டாங்க. எனக்கு அதான் வேணும்.